ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, ஸ்கார்போல இருக்கிற திருவாளர் பிரியாணி இப்பதான் முத பிரியாணி கடைக்கு மரியாதையா பேர் வச்சிருக்காங்க. திருவாளர் பிரியாணி, அதாவது மிஸ்டர் பிரியாணி கடைக்கு போனோம். நான் மட்டும் என்னைக்கு தனியா போயிருக்கிறேன். எப்பவுமே கூட்டாளிகளோட குதூகலமா போறதா நம்மளோட வழக்கம். அவங்க கூட்டிட்டு போனேன். உள்ள போன உடனே மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே, இந்த நிறமே நம்ம நிறைய சாப்பிட வைக்கும் போல இருக்குது. உட்காந்த கொஞ்ச நேரத்துல ஆட்டரக்கன் வந்து இறங்கினா போல, அதாவது மட்டன் டேவில், அப்புறம் தளர்ந்த இறால், அதாவது லூஸ் ஷ்ரிம்ப் வந்து இறங்குச்சுப்பா. அதை நம்ம சுனையே, அப்புறம் அப்துல், அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த ஆட்டரக்கன் அருமையா வந்திருந்தா போல, அதை எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, அதுவும் சுவையா இருந்தது. முதல்ல தந்தூரி கோழி வந்துச்சு, அப்புறம் அந்த பாலாடை கட்டி டீக்கா, இந்த டீக்காக்கு தமிழ்ல வார்த்தை தெரியலப்பா. கோழிக்கறியில குதிச்சு சாப்பிடுறதுக்குள்ள கோழி ரசமே வந்துருச்சுப்பா. இந்த கோழி ரசத்தை நம்ம ஊர் கோணாரமா எடுத்து குடிச்சு போட்டு, உப்பு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு குடிச்சா போல நல்லா இருந்ததுனாரு. இந்த பாலாடை கட்டிய பக்குவமா முள்கண்டில குத்தி போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குனாங்க. அசைவ உலகத்துல இந்த கோழிக்கறிக்கு தனி மதிப்பே இருக்குது. அதுவும் அந்த கோழிக்காலுக்கு தனி சிறப்பே இருக்குது. இந்த கோழிக்காலை சாப்பிடறதுக்கு தனி கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்தில் நானும் ஓட்டினா எப்படி சாப்பிட்றேன் பாத்தீங்களா. இந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்லாவே இருந்தது. அப்புறம் இந்த கார தோசை, சாம்பார், இட்லி, ரொட்டி வகைகள், பல்நாடு கோழிக்கறி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து பாருங்க. என்னடா இது திருவாளர் பிரியாணி கடைக்குள்ள தினசா உணவு வகைகள் இருக்குது. நான் வெறும் பிரியாணி மட்டும் இருக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒரு கடி, அப்புறம் சரியான புடி. நானும் நண்பர்களும் சேர்ந்து ரசிச்சு சாப்பிட்டோம் இந்த உணவுகளை. இப்பா போதும்பா, பிரியாணியை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு வாயை திறக்கத்துக்குள்ள வந்து இறங்கினாங்க பாரு, ஆட்டு தம் பிரியாணிய. இதுக்காகத்தானப்பா இம்புட்டு நாள் இருக்கு பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இருந்தோம். அது கூடவே இந்த சிக்கன் ஜூசி மந்தியை கொண்டு வச்சாங்க, அதாவது கோழி சாறு நிறைந்த மந்தி. ஆமா, இந்த மந்திக்கும் பிரியாணிக்கும் என்னப்பா வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்களேன், நமக்கு தெரியல. தனியா இருந்தாலே ஒன்னா உக்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன் நானு. இப்ப கூட்டமா இருந்த கூட்டாஞ்சோறு சாப்பிடாம இருப்போம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மந்தியை சாப்பிட்டோம்ல. சும்மா சொல்லக்கூடாது, அந்த கோழி சாறு நிறைந்த மந்தி, அதாவது சிக்கன் ஜூசி மந்தி வந்து சிறப்பாவே இருந்தது. அந்த ஆட்டு பிரியாணியை அப்படியே மறந்துடும் நினைச்சீங்களா? அள்ளி வீசணும்ல வாய்க்குள்ள. மசாலா இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மத்தபடி பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. பா எம்பூட்டு சாப்பாடு, எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சோம்ல. அதுக்கப்புறம் இந்த பனிக்குழம்பும் குலாப் ஜாமுன் கொடுத்தாங்க. அப்புறம் சூரிய உதய பிட்டு, அதாவது சன்ரைஸ் புடிங் ஸ்வீட் கொடுத்தாங்க. என் நண்பர்கள் எதுல ஒத்து வராங்களோ இல்லையோ, திங்கிறதுல மட்டும் நல்லா ஒத்து போறாங்கப்பா.